ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஓம் நமோ நமோ பகவதே பகவதே வாசுதேவாய. வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ ஓம் நமோ பகவதே பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஓம் நமோ நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி திவ்யாசம் ததோ ஜய உதிரயத். நமோ பிராமணிய தேவயா கோ பிராமணகிதாய ச ஜகத்தித்தாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நஷ்டப்ரஜேசி அபித்ரேசி நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமசிலோகே பக்திர்பவதி நஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாச்சய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரே. ஹரே 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 ராமா ஹரே ஹரே ராம ராமா ஹரே ராம ராம ராமா ராம ஹரே ராம ஹரே. ஹரே ஹரே. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ஹரே. ஹரே ஹரே ராமா ராம ஹரே ஹரே ராம ராமா ராம ராம ராமா ராம ஹரே. ஹரே ஹரே. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே हरे கிருஷ்ணா कृष्णा ஹரே हरे கிருஷ்ணா कृष्णा கிருஷ்ண कृष्ण கிருஷ்ணா ஹரே कृष्ण ஹரே. हरे ஹரே हरे ராமா हरे ஹரே राम ராமா हरे ராம राम ராம राम ஹரே ஹரே. राम हरे हरे. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், जय ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா जय பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே जय கிருஷ்ணா. ஹரே हरे कृष्णा. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இன்றைய பதம் 19 20 இருபது இருபது. 20 20. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். இரண்யகச்சனின் வெற்றி. हिरण्ये से सोऽसानुजयितस्य प्रियः प्रतिकृत्वाहं कदापाणिर्तिवं जदो जुजुतश्रीमृगायत्तरणं मृगायरणं. कृष्णम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. பதம் 20 மொழிபெயர்ப்பு. அவன் இளைய சகோதரன் ரணியாட்சன் தன் செயல்களால் அவனுடைய மூத்த சகோதரனை எப்போதும் திருப்தி செய்ய தயாராக இருந்தான். ரணியாட்சன் தன் தோளின் ஒரு கதியை சுமந்து கொண்டு ரணியகசுவை திருப்தி செய்ய மட்டுமே போர் உணர்ச்சி கொண்டு அண்டம் முழுவதும் பயணம் செய்தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உள்ளூரே அசுர சக்தி தன் குடும்ப உறுப்பினர்களை நிர்மலாம்மா கொஞ்சம் இருக்கா மீட் பண்றீங்களாம்மா? ஹரே சவுண்டு கிருஷ்ணா மாதாஜி. ஓகே மாதாஜி. உங்க கதைக்கிற சத்தம் வந்தாதான். ஓகே. ஓகே. அசுர சக்தி தன் குடும்ப உறுப்பினர்களை தன் சொந்த மனநிறைவுக்காக அண்டத்தின் எல்லா வளங்களையும் தவறான வழியில் பயன்படுத்த பயிற்றுவிக்கிறது. அப்படி இருக்க நல்ல சக்தி எல்லாவற்றையும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துகிறது. கிரண்யகசிப்புவே மிகவும் வலிமை உள்ளவன். அவன் தன் இளைய சகோதரனான இரணியாட்சனை இந்த உலக இயற்கையை முடிந்தவரை ஆட்சி புரியவும் எல்லோரிடமும் பெரிய போரிட தனக்கு துணை
புரியவும் வல்லமை பொருந்தியவன் ஆக்கினான். முடிந்தால் அவன் இந்த அண்டத்தை காலந்தோறும் நிலையாக ஆட்சி புரிய விரும்பினான். இவ்வெல்லாம் வாழும் உள்பொருட்களில் உள்ள அசுர சக்தியின் விளக்கம் கண்கூடான சான்றுகள் ஆகும். இதுல அசுரர்களின் ஆட்சியை பற்றி சொல்லப்படுது. அப்படி அசுரர்கள் ஆட்சியாள விரும்பினேன்னா அந்த நாற்காலியிலேயே வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு நினைக்கிறது, உலகமே தங்களோட கால் அடிக்கின்றிருக்கிறது, எல்லாத்தையும் அடக்கி ஆளவனும் தனக்கு உதவியாக இருக்கணுமென்று தன் தம்பியா இருக்கிற அந்நியாச்சனை அவனை அதுக்காக துணை நிற்கணுமென்று எல்லாம் அவன் நினைக்கிறான் அந்த சக்திகளை. அப்போ அதைத்தான் எங்களுக்கு இந்த அசுரர்களின் சக்தியினை விளக்கும் கண்கூடான சான்றுகளாகும். அசுரர்கள் எப்படி இருப்பின அதை பற்றி இதில் கூடப்படுது. ஓகே, 21 கமலம். ஹரே கிருஷ்ணா. பதம் 21. தம்பீஷ துஷ ஹயவம் ரணத் காஞ்சனநூபுரம் வைஜயந்தாய சயாய சிஸ்டம் அம்ச நயஸ்தம ஹாகதம். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஹிரண்யாட்சனின் மனநிலையை கட்டுப்படுத்துதல் அரிது. அவன் தன் கால்களில் தங்கத்தாலான கனகன என்று மணியொலி எழுப்பக்கூடிய கழல்களை அணிந்திருந்தான். பெரிய மாலை அவன் கழுத்தை அலங்கரித்தது. அவன் தனது தோளில் ஒரு கதாயுதத்தை தாங்கி இருந்தான். ஹரே கிருஷ்ணா. இரணியாச்சன மனநிலை அதை கட்டுப்படுத்துதாரு. அவன் காலில் தங்கத்தை அணிஞ்சிருக்கிறான். கனகன என்ற மணி எழுப்பக்கூடிய கழல்களை அணிந்திருந்தான். பெரிய மாலை அவன் கழுத்தையும் அலங்கரிக்குதான். அசுரர்கள் தங்களை நல்லா அலங்கரித்து கொண்டு அந்த மனப்பான்மையும் பேறு எல்லாமே தாங்க தான் இந்த உலகத்தை அடக்கி ஆள்றன்ற ஒரு எண்ணத்தோட யாருமே தங்களுக்கு கீழ்ப்படிய இவை யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டினே அப்படியான ஒரு மனநிலையில இருக்கிற அசுரர்களை பற்றி சொல்லப்படுகிறது. 22 அருண்மொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 22. மனோவீரிய பரோசிக்தம் அஸ்ருஷ்ணம் அகுதோபயம் பீதானிலிஷ்சிரே தேவாஸ் தார்ஷஷ்ய ரஸ்தா இவாகய. மொழிபெயர்ப்பு. தேவத்ராணசான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். அவனுடைய மன வலிமை மற்றும் உடல் வலிமையுடன் அவன் பெற்ற வரமும் அவனை கர்வம் கொள்ளச் செய்தது. அவன் யாரிடமிருந்தும் மரணத்துக்கு அஞ்சவில்லை. அவனை கண்காணிக்கவும் ஏதுமில்லை. எனவே தேவர்கள் அவனை பார்த்த கணமே பாம்புகள் கருணரிடமுள்ள அச்சத்தால் தங்களை மறைத்துக் கொள்வதைப் போல தங்களை மறைத்துக் கொண்டார்கள். நன்றி மாதா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பொருளுரை. இங்கு வர்ணிக்கப்பட்டது போல அசுரர்கள் பொதுவாக நல்ல கட்டுறுதியுள்ள உடல் கொண்டவர்கள் ஆகையினால் அவர்கள் மனநிலை மிக ஆழமானது, அவர்களின் வீரம் மிகையானது. இரணியாச்சன் இரணியகசிப்பும் இந்த அண்டத்தில் வாழும் உள்ள பொருட்கள் எதனாலும் கொல்லப்பட மாட்டார்கள் என்ற வரம் பெற்றதால் ஏறக்குறைய இரவாத தன்மை படைத்தவர்களாகவும் முழுவதும் அச்சமற்றவர்களாகவும் விளங்கினார்கள். இவைகளுக்கு அந்த எதிலுமே பயம் இல்லை, தங்களை எதாலுமே அழிக்க முடியாது. இதெல்லாம் பிரம்மாட்டி அந்த வரத்தை வேண்டி போட்டுனே. அப்ப இந்த பௌதிக உலகில உள்ள ஒருவரால தங்களை அழிக்க முடியாதண்டா தாங்க என்ன மனநிலையிலும் எப்படியும் என்ன கொடுமை செய்தா என்ன அட்டகாசம் செய்தா என்ன தங்களுக்கு யாருமே பயப்பட மாட்டினா தங்களை யாருமே கொல்ல மாட்டினேன்ற ஒரு மனநிலையில இருக்குனே. அப்ப அவைகளால இந்த இரவாத தன்மை படைத்தவர்கள் என்று கூட சொல்ற அளவுக்கு இருக்குனேன்னா பகவானே கொண்டாச்சரி. மற்றும்படி இந்த பௌதிக உலகத்தாலே அவளால யாராலையும் அழிக்க முடியாது. பிரம்மாவே வரத்தை கொடுத்துட்டு பிரம்மாவே விட்டுட்டு போயிட்டார். அப்ப அவ்வளவு அதிகாரம் பெற்றவர்களாக இந்த அசுரர்கள் இருக்கின்றது இல கூடப்படுது. அடுத்தது 23 நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. பதம் 23. சவை திரோஹிதான் ஸ்வா மகசாகு ஸ்வேன தைத்யராட் க்ஷேத்ராவ் தேவகணான் சப்பான் அவஷ்யன் இத்வந்த பிரும்ஷம்ஹம. ஹரே கிருஷ்ணா. ஹரே மொழிபெயர்ப்பு. முன்னமையே அதிகார போதையில் இருந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் அசுரர் தலைவனாகிய இரண்யகட்சனின் வலிமையின் முன்பு காணாமல் போய்விட்டதை பார்த்ததும் அந்த தலைவன்
சத்தமாக கர்ச்சித்தான். ஹரே கச்சிதம் கிருஷ்ணா. பாருங்க. முன்னுமே அதிகார போதையில் இருந்த இந்திரனும் கூட மற்ற தேவர்கள் கூட இந்த அசுர தலைவனாக இரணியாட்சனை கண்ட ஒண்ணும் அவன் வலிமை எல்லாமே காணா போய் விட்டுட்டு தான். மேன் இவன் ஆட்சி தான் இப்ப அசுரற்ற ஆட்சி தான் தலையெடுக்குது, தேவர்களின் ஆட்சி காணாம போற மாதிரி இருக்குது. அவ்வளவு அட்டகாசம் பண்ணி இவன் கர்ச்சிக்கிறான். அந்த கர்ச்சிக்கிற சத்தமே அவ்வளவு தூரம் பயமுறுத்துற அளவுக்கு இருக்கும் அவன் சத்தம். சாதாரண நாட்கள் இல்லை. அசுரர்கள் ரெண்டாவில் போல இப்போ அசுரர்கள் எல்லா இடம் இருக்குன்னே. நாங்கள் எனக்கு அசுரர் ரெண்டா 2 கொம்பு இருக்கும், பல்லுகள் பெருசா இருக்கும், வித்தியாசம் இருக்குமெண்டு. அசுரன் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறான். இந்த உலகம் முழுக்க அசுரர்கள் தான் இப்போ இருக்குன்னே. அப்போ இரண்யாஜன் 2 அசுரர். இப்போ உலகமே அசுரர்களால் தான் சூழப்பட்டு போயிருக்குது. ஓகே, 24 சர்க்குணம் மாதாச்சி வாங்கோ. ततो निवृद्ध किरीटियस्कम्भीरं भीमनिस्वानं व्याहमहास्त्वो वार्धिं मत् इव दुबाबिब. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வானுலகத்துக்குரிய அரசியலிலிருந்து திரும்பிய பிறகு சீற்றமுள்ள ஒரு காளையை போன்ற யானையை போன்ற வல்லமை உள்ள அந்த அசுரன் மேலும் பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு விளையாட்டாக அவன் மேலும் அலைமோதும் ஆழ்கடலில் தலைகீழாக பாய்ந்தான். எந்த அசுரன்? இப்ப 2 பேரெல்லாம் 2 அசுரர்கள் எல்லாம் இரணியாட்சன், இரண்யகசிப்பு. இப்ப எந்த அசுரன் தண்ணிக்குள்ள போனவன்? இரணியாட்சன். என்னத்தை கொண்டு போனான் தண்ணிக்குள்ள? பூமியை. அதுக்காக பகவான் எந்த அவதாரம் எடுத்தார்? நன்றி ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதுல இப்ப யாரு நீல வாசிக்க இருக்கிறீங்களா? அல்ல இதுக்கு போட்டா யாரும் வாசிக்க போறீங்களா? நான் இருக்கிறேன் மாதாஜி. யோகா மாதாஜி. ஓகே, வாசிங்க. 25. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தஸ்மித் பிரவிஷ்டே வருணாலய சைனிக யாதோ கணசந்ததிய சசாத்வாச அகர்யமான அபிதஸ்ய வர்ஷய பிரதாசித சுரதரம் பிரத்யுஷ்டுவ. படம் தான் இருக்கு மாதாஜி. மொழிபெயர்ப்பு இல்லையா? குறிப்பில இருக்கணுமே. படம் தான் இருக்கு. படத்துக்கு விட்டாங்கல்ல போங்க. படம் மண்டே வாச்சிட்ட தானே. அப்படியே 25 முடிஞ்சது. நீ அடுத்தது வாங்க. 25வது பதம் அங்கால வரும். அங்கால இருக்குது மொழிபெயர்ப்பு. அவன் கடலில் நுழைந்த பொழுது வருணனின் கணங்களாகிய படைகள் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பயத்தால் அதிர்ந்து போய் வெகு தூரம் ஓடின. இவ்வகையில் இரண்யாட்சன் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தன் சிறப்பை காண்பித்தான். ஹரே கிருஷ்ணா. இப்ப இவன் தண்ணியில போனோன்னும் அங்க என்ன இது வர்ணன்டா தண்ணிக்குள்ள அவரது வர்ணன் தான் இருக்கிற. வர்ணன் தான் அதுக்கு பொறுப்பா இருக்கிறார். அவற்ற கணங்கள், அவற்ற படைகள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பயத்துல அதிர்ந்து வெகு தூரம் ஓடுதாம். ஏனண்டா இவனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதை காட்டுறான் அங்க போய் கடல்ல. பொல்லுரை. பூவுலக அசுரர்கள் சில சமயம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் உலகெங்கிலும் அவர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுபவர்களாகவும் தோற்றமளிக்கின்றனர். இங்கு கூட இரணியாட்சன் தன்னுடைய அசுர சக்தியினால் உண்மையில் அண்டமெங்கும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டினால் போல் தோன்றுகிறது. தேவர்கள் அவனுடைய அசாதாரணமான சக்தியை கண்டு பயந்தனர். வான்வெளியில் உள்ள தேவர்கள் மட்டுமல்லாமல் கடல் உள்ள நீர்வாழ் உயிரினங்களும் இரணியகசிப்பு என்ற அசுரர்களிடம் பயங்கொண்டனர். அப்ப இவன் தண்ணிக்குள்ள போறான். தண்ணிக்கு இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் பயப்படுவது. மற்றது தேவர்கள் எல்லாம் தேவலோகத்தில் இருக்கிறவ கூட எல்லாருமே இவ 2 அசுரர்களாலும் பயப்படுகின. ஏனெண்டா இவ சாதாரண அசுரர்கள் இல்லை, பகவான் பக்தர்களே தான் இப்ப அசுரர்களா வந்திருக்குன்னு. அப்ப அதாலே அவைகளுக்கு அவ்வளவு சக்தியோட இருக்குன. பகவானோட யுத்தம் செய்யறதுக்கு வேற யாராலும் முடியாது. இந்த அசுரர்களால தான் பகவானோட யுத்தம் செய்ய முடியும். அதால அவ்வளவு வீரத்தோட இருக்குன. ஓகே, 26. அம்மா வாங்க.
सावर्षा पूगानुदादौ मगाबाल सरात्मकोर्मिच्चावसनेरिदात् मुनिः मौवयाभिहने कदाय विभावरी मासेदि वंस्तदा பூரிம் பிரசேதசः. ஹரே கிருஷ்ணா. பதம் 26 மொழிபெயர்ப்பு. பல ஆண்டுகளாக கடலில் அலைந்த வல்லமை மிகுந்த ரணியாட்சன் காற்றால் தூண்டப்பட்ட மிகப்பெரிய அலைகளை தன் இரும்பு கதையால் தாக்கிக் கொண்டு சென்று வர்ணனின் தலைநகராகிய விவாவரியை அடைந்தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை நீருலகின் மேம்பட்ட தெய்வமே வருணன் ஆவார். அவரின் தலைநகராகிய விபாவரி என்பது நீர்மண்டத்தில் இருந்தது. அப்ப நீருக்கு அதிபதியா இருக்கிறான் வருணன். அந்த வருணன் இருப்பிடம், அந்த வருணன் தலைமைப்பு இடம் இருக்கிற தலைநகர் விபாவரி என்ற இடம்தான் வருணன் இடம். அங்க போறான் இவன் இந்த இரணியாட்சன். கமலா மாதாஜ் படிங்க 27. ஹரே கிருஷ்ணா. தத்ரோ பலப்ஜாசுரலோகபாலகம் ஜாதோ கணனாம் ருஷபம் பிரதேசம் சஸ்மயன் பிரலப்தும் பிரணிபத்யநீசவ் ஜகாதாமே தேகாதி ராஜ சம்ஜுகம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பொதுவாக அசுரர்கள் உறையும் இடமாய் அண்டத்தின் கீழ்ப்பகுதிகளின் காப்பாளனாகவும் நீர்வாழ் உயிரினங்களின் தெய்வமுமாகிய வருணனின் இருப்பிடம் விபாவரி ஆகும். அங்கு கிரண்யாட்சன் வருணனின் அடிகளில் வீழ்ந்து கீழ்குலத்தவன் போல அவனை கேலி செய்யும் பொருட்டு புன்னகையுடன், ஓ மேலான இறைவனே, என்னுடன் போர் செய்யலாமே என்று கூறினான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அசுர சக்தி படைத்தவர்கள் எப்பொழுதும் பிறரிடம் சவால் விட்டு அவர்களின் சொத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்துக் கொள்ள முயல்வார்கள். இந்த அறிகுறிகள் சண்டையை விரும்பாத ஒருவரிடம் சண்டையை தொடர்ந்து விரும்பும் இரணியாட்சனின் செயல் மூலம் காட்டப்படுகின்றன. இப்ப வருணன் அந்த தலைநகராக இருக்கிறார். வருணதேவனாக இருக்கிறவர். அவர் எதுக்குமே பிரச்சனை இல்லாம தன் பாடல அமைதியா அவர் இருக்கிறார், தன் வேலையை பார்த்து கொண்டு. இப்ப அந்த நடுக்கடலுக்கு கீழே போய் அந்த தலைநகருக்கு போய் சும்மா இருக்கிற ஒரு ஆளை பம்புக்கு இழுக்கிறான், தன்னோட யுத்தம் செய்ய வாண்டதுக்காக கேலி செய்து நக்கல் அடிச்சு. அப்ப என்ன செய்யும், சும்மா இருக்கிற ஆக்களை கூட கோவம் பெருமா இல்லையா சில நேரம் அந்த பொறுக்கையில அளவுக்கு. என்னன்னா இவன் தூண்டி தூண்டி பார்ப்பான், எவ்வளவு தூரம் கோபத்தை ஏத்தினா தானே சண்டைக்கு வருவினேண்டு. அவர் பொறுத்து இருக்க இவன் அளவுக்கு மிஞ்சி கோவம் ஏத்தேக்க அவரால் சண்டை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் கூட சில கட்டத்தில் இருக்கு. இந்த அசுரர்கள் அப்படித்தான் செய்வின அந்த இடங்கள்ல. அப்புறம் என்ன நடக்குது, அப்படி அந்த பத்தர்களாக இருக்கிறவையால யுத்தம் செய்ய போக இல்லையண்டு அவையின் பொருள்களை அபகரித்து கொண்டு வந்துடுறது. இதுதான் நாட்டுக்கு நாடு சில இடங்கள்ல சண்டை நடக்குது, ஒரு நாளில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இந்த கதை வரும். கதிர்மகள் மாதாஜி வாங்க 28வது பதம் வாசிக்கிறீங்களா? கதிர்மகள் மாதாஜி. மாதாஜி. ஹரேஷ்ணா 28வது பதம். இப்பதான் எடுக்கும் 26. त्वं लोहबालोदि पदिर्पुरुष स्रवा वीर्याबहो दुर्मदविरमा निनां विजित्य लोके किल दैत्यदानवान् यत्राजसूयेन पुराजत् प्रभो. மொழிபெயர்ப்பு. நீயே எல்லா கோலங்களின் காவலர், மிகுந்த புகழுடைய அரசன், செருக்கும் இருமாப்பு நிறைந்த வீரர்களை நசுக்கி விட்டு உலகில் உள்ள தைத்தியர்கள் தானவர்களை வென்றுவிட்டு நீ ஒரு சமயம் இறைவனுக்கு ராஜசூய யாகத்தை நடத்தினாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப போய் அவரை போய் கேலி செய்யற மாதிரி இந்த வார்த்தையை அங்க கதைச்சு கொண்டு இருக்கிறான் அந்த இடத்துல வர்ணன் தேவனோட இரணியா ஆச்சார். ஓகே 29 நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 29. ச ஏவம் உசிக்த மதேன வித்விஷா இருத்தம் பரலப்தோ பகவான் அபாம்பதி ரோஷம் சமுத்தம் பரமயத் இவவாத்யா இவவோஷத அங்ரோபரமம் கதா வயம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எல்லையற்ற தற்பெருமை கொண்ட ஏரியின் கேலிக்கு கேலிக்கு ஆளான நீர்மண்டலத்தின் வணக்கத்திற்கு உரிய இறைவன் சினம் கொண்டான். அதனால் ஏற்பட்ட வடுவின் காரணமாக தன் உள்ளார்ந்த சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, ஓ அன்பானவனே,
வயது முதிர்ந்து சண்டையிட இயலாமல் உள்ள யாம் போரில் இருந்து ஒதுங்கி இருக்கின்றோம் என்று பதில் உரைத்தார். ஹரே கிருஷ்ணா. வர்ண பகவான் சொல்றார் தனக்கு இவரோட ஒண்ணுமே இவனோட சண்டை பிடிக்க முடியும். அவர் என்ன சொல்றார், தான் அன்பானவனே என்று கூப்பிட்டு வயதில் முதிர்ந்து போய் சண்டை இடையிலாம நான் ஒதுங்கி இருக்கிறேன், என்ன நீ சண்டைக்கு கூப்பிட்டா என்னால என்ன செய்ய முடியும் என்றுதான் நாங்க கேட்கிறார். பாருங்க போலுரை போரை நாடும் ஜட உலகத்தவர் தாம் எக்காரணமும் இன்றி எப்போதும் சண்டையை உருவாக்குவார்கள். அப்ப இதோட முடியுது பாருங்க. போற நாடன் ஜட உலகத் தலைவர்கள் ஒரு காரணமும் இருக்காது, அங்க சண்டையை தூண்டி விடுறது, சண்டைக்கு வரவழைக்கிறது. அப்படியான இடத்துல தான் இப்ப இரண்யாட்சண்ட வேலை நடக்குது. ஓகே, அருள்மொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 30. பஷ்யாமி நாத்யம் புருஷாத் புராதன ய சம்புஹோதவாம் ரணமார்க்க கோவிதம் ஆராதயிஷ்ய சூர சோபோஹிதம் மனஸ்வினோயம் ருணதே பவாத்ருஷிகாக. மொழிபெயர்ப்பு தேவதரான சன பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். நீ போரில் மிகுந்த உள்ளவன், மிகவும் பழமையானவராகிய பகவான் விஷ்ணுவை தவிர போரில் உனக்கு சமமான யாரையும் நான் காணவில்லை. அதனால் அசுரர்களின் தலைவனே, உன்னை போன்ற நாயர்களுக்கு புகழ்ச்சியாக குறிப்பிடும் விஷ்ணு பகவானை அணுகுவாயாக. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பாருங்க பொருளுரை வலிய தாக்கும் தன்மை கொண்ட ஜட உலக வீரர்கள் அனாவசியமாக உலகின் அமைதியை குலைக்கும் அவர்களின் கொள்கையால் பரமபுருஷராகிய பகவானால் தண்டிக்கப்படுகின்றார்கள். அதனால் வருணன் இரணியாட்சனின் போர் வெறியை தணிப்பதற்கு சரியான வழியாக விஷ்ணுவுடன் சண்டையை துவங்குமாறு அறிவுரை கூறுகிறார். இப்ப போய் சும்மா இருக்கிறவரை சண்டைக்கு வாண்டு அவர் என்ன சொல்றார், அசுரர்களிடத்துல விலத்தி இருக்கத்தான் பார்ப்பினேன், எப்பவுமே பக்தர்கள் வந்து இப்படியானவர்களோட சண்டைக்கு போக மாட்டேனே. அப்போ அவர் என்ன சொல்றார், உனக்கு இந்த பூவில் என்னென்ன உனக்கு நீ நல்ல திறமை இருக்கு, உன்னிட்ட நல்ல பலசாலியான இருக்கிற, என்னால் யுத்தம் செய்ய இயலாத மட்டுமில்லை, இந்த பூவிலும் உன்னோட இப்படி சண்டை செய்ய ஒரு எப்படி பாருங்க, அசுரரை புகழ்லேக்கு அவை கொஞ்சம் என்ன ஒரு ஆணவம் என்ன கூட புகழ்றாரு அந்த இடத்துல. உனக்கு நல்ல திறமை இருக்குது, அதால நீ இந்த பூவில் யாருமே உன்னோட சண்டை பிடிக்க ஆக்கள் இல்லை, நீ என்ன செய்யற பகவான் விஷ்ணுவோட யுத்தம் செய், உனக்கு அதுதான் நல்லா இருக்கும். அப்பதான் அவர் உன்னோட யுத்தம் செய்கிற பலத்தோட அவர் இருப்பார், எங்கள்கிட்ட பலம் இல்லை ஆக்களும் இல்லைன்னு அவனுக்கு சொல்றார் அவர். அப்ப அதால தான் என்ன செய்யறார், விஷ்ணு தான் இவனோட சண்டையும் கூட பிடிக்க முடியும், அவனை தண்டிக்க முடியக்கூடியவர் பகவான் ஒருவரால தான் அவன் கொல்லப்பட முடியும். அந்த இடத்துக்கு வர்ணன் சொல்றார் அந்த இடத்தை. ஓகே, 33 யோகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 31. சம்பீரம் ஆராத் அபிபந்தய விஸ்மாய சதீத்யவல வீரா தாயோ விஸ்வவீர் விருத்த யஸ் தத்வ விதானம் அஸ்தாம் பிரத்யயே ரூபாணி தத்தே நத்தே தத் அனுக்ரோச்சாய. மொழிபெயர்ப்பு வருணன் தொடர்ந்த, நீ அவரை அடைந்தவுடன் உன் செருக்கிலிருந்து உடனடியாக விடுபட்டு போர்க்களத்தில் கீழே விழுவாய், நாய்களால் சூழப்பட்டு நீங்காற்றுயரில் ஆழ்வார். உன்னை போன்று கொடியவர்களை பூண்டோடு அழிப்பதற்காகவும் நல்லவர்களுக்கு தன் அருளை வழங்குவதற்காகவும் வாரகம் போன்ற பல அவதாரங்களை விஷ்ணு மேற்கொள்கிறார். வராகம் பொருளுரை இந்த சுலோகத்தோட இந்த அத்தியாயம் பயணங்கள முடியுது. அசுரர்களுக்கு தத்தமது உடல்கள் ஜட இயற்கையின் 5 பூதங்களால் ஆனவை என்பதும், இறக்கும் காலத்தில் அவரது உடல்கள் நாய்களுக்கும் வல்லூர்களுக்கும் விளையாட்டு பொருட்களாகிவிடும் என்பதும் தெரியாது. இரணியாட்சனை விஷ்ணுவின் வராக அவதாரத்தை சந்திக்கும்படி வருணன் அறிவுரை கூறினார். அதனால் அவனுடைய போரிடும் விருப்பம் நிறைவேறும், அவனுடைய வலிமை வாய்ந்த உடலும் முறியடிக்கப்படும்.
இவ்வண்ணம் அண்டத்தின் எல்லா திசைகளிலும் இரணியாச்சனின் வெற்றி என பெயரிடப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தின் 17ஆம் அத்தியாயத்தின் பத்தி வேதாந்த பொல்லுரைகள் முடிவு பெறுகிறது. ஹரே ஸ்ரீல பிரபுபாதருக்கு கிருஷ்ணா. ஏய் ஹரே கிருஷ்ணா. ஹரே அப்ப ஹரே இப்ப கிருஷ்ணா. இந்த அசுரர்களுக்கு தெரியாது இது பஞ்சபூதங்களால இறக்க போற அழிய போற உடம்பு, இது அழிஞ்சிடும், உடலை விட்டுடுவோம், ஆத்மா தாத்துல இருக்கணும்னு தெரியாம யுத்தத்துக்கு போய் சும்மா இருக்கிறாக்களை வலிய யுத்தத்துக்கு அழைச்சு பேந்து இறந்து போன அப்புறம் இந்த உடல்கள் எங்க போகுது, யாருக்கு போகுதோ வல்லூர்களுக்கு நாயலுக்கும் விளையாட்டு பொருளாக இந்த உடல் மாறிடுமாம். அப்ப வர்ணன் என்ன சொல்றார், உனக்கு யுத்தம் செய்யக்கூடிய ஆள் ஒரு ஆள் தான் இருக்கிறார், அவர் தான் விஷ்ணு, நீ அவரோட போய் யுத்தத்தை செய்யண்டு இப்ப அறிவுரை கூடி அங்க போன்னு சொல்லி விட்டுருக்கிறார். அவனுக்கு என்னண்டா பகவானால தான் அவனை முறியடிக்க முடியுமென்று சொல்லியிருக்கு. அத்தியாயம் 18. வராக பகவானுக்கும் அசுரனான இரண்யாட்சனுக்கும் இடையே போர். சர்க்குணமா ஏதாச்சும் வாங்கோ. 18 போடையிலே இல்லையா? இல்ல. ஓகே, இதுல அடுத்த கல்மால் மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. வராக பகவானுக்கும் அசுரனான ஹிரண்யாட்சனுக்கும் இடையே போர். பதம் உண்டு. மைத்ரேய உவாச நதேவ மாகர்ணிய ஜலேசாபாகிதம் மகாமனாஸ்தத் விகர்ணய்ய துர்மதக கரேர் விதித்வா கதிம் அங்கநாரதாத் ரசாதலம் நிர்விவிசேஷத் பரான்விதக. மொழிபெயர்ப்பு. மைத்திரேயர் தொடர்ந்தார். பொய்யான புகழும் செருக்குமுடைய தைத்தியன் வருணனின் சொற்களில் சிறிதளவே கவனம் செலுத்தினான். ஓ அன்பு விதிரனே, அவன் நாரதரிடமிருந்து பரமபுருஷ பகவான் இருப்பிடத்தை அறிந்து கொண்டு கடலின் ஆழத்தை வெகு விரைவாக அணுகினான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜட உலக போர் வெறியாளர்கள் வல்லமை பொருந்திய எதிரியாகிய முழு முதற் கடவுளோடு சண்டையிடவும் அஞ்சுவதில்லை. உண்மையாகவே அவனுடன் போரிட ஒருவர் உள்ளார் என்பதை வர்ணனிடமிருந்து தெரிந்து கொண்டு ஊக்குவிக்கப்பட்ட அசுரன் பரமபுருஷ பகவானுடன் சண்டை புரிய மிகுந்த ஆர்வமுடன் அவரை தேடினான். ஆயினும் அவன் விஷ்ணுவுடன் போரிட்டு நாய்களுக்கும் நரிகளுக்கும் வல்லூர்களுக்கும் இரையாவான் என்பதை வருணன் முன்கூட்டியே அனுமானித்தார். அசுர சக்தி உடையவர்கள் அறிவில் குறைந்தவர்கள், அதனால் அவர்கள் அஜிதா என்று அழைக்கப்படுவோரும் யாராலும் வெல்லப்படாதவருமாகிய விஷ்ணுவுடன் போரிட துணிந்தவர்களாகின்றனர் அசுரர்கள். அவரை இன்னாரோட உன்னால சண்டை பிடிக்க முடியுமாண்டா தேடுறார், எங்க விஷ்ணு இருக்கிறார் சண்டை பிடிக்கிறதுக்காக அவன் தேடுறான். ஆனால் அவன் அழிய போறான், அது அந்த அசுரனுக்கு தெரியல. இதுல முக்கியமான குறிச்சு வைங்கோ, தத்தியர்கள் என்றா என்ன அதிதின்ற பிள்ளைகள் இந்த அசுரர்கள், ஆதித்யர்கள் என்றா தேவர்கள், அதிதின்ற இது திதி அதிதின்ற பிள்ளைகள் அவைகள. ஓகே, ரெண்டாவது இப்ப வந்துட்டுதா சர்க்குணம் மாதாஜி? வந்துடுது. ஓகே. தாதர்ஷாதத்ராபீதம் தராதரம் பிரௌன்யாமனாவானி மகராதமஸ்ட்ராய முஷ்ணாந்தம் ஆசானஸ்வருஷோ ஸ்புணாஸ்ட்ரிய ஜயாகாச சாகோ வன கோசரோ மிருக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அங்கு தன் கொம்புகளின் நுனியில் பூமியை தாங்கிக் கொண்டு ஒளி பொருந்திய சிவந்த கண்களுடன் கூடிய பரம புருஷ பகவான் அவருடைய வராக அவதாரத்தால் அந்த அசுரன் அவன் கண்டான். பின் அவன் அசுரன் நிலத்திலும் வாழும் விலங்கு என்றான். பாருங்க என்ன சொல்றான், அவன் பகவானை கண்டுட்டு அவன் சிரிச்சு கொண்டு அவரை என்ன சொல்றான், நீரில் நிலத்திலும் வாழும் விலங்கு என்றான். யார? பகவானு. இப்ப வேறங்க பொல்லுரை. முந்தைய அதிகாரத்தில் பரமபுருஷ பகவானின் அவதாரமாகிய வராகம் காட்டுப்பன்றி பற்றி நாம் விவாதித்துள்ளோம். வராகமூர்த்தி தன் கொம்புகளுடன் கடலின் ஆழத்தில் மூழ்கிய பூமியை மேலே கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அசுரனான இரண்யாட்சன் அவரை சந்தித்து அவரிடம் சவால் விட்டு அவரை விலங்கு என்று அழைத்தான். அசுரர்களால் பகவானின் அவதாரங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் இறைவனது மீன், வராகம், ஆமை முதலிய அவதாரங்களை பெரிய விலங்குகள் என்றே நினைக்கின்றனர்.
அவர்கள் பரமபுருஷ பகவானின் மனித வடிவத்தை கூட தவறாக புரிந்து கொண்டு அவரது எழில் வந்த வடிவத்தை கூட தவறாக புரிந்து கொண்டு அவரது எளிவந்த நிலையை எள்ளி நகையாடுகின்றார்கள். சத்யன்யா சம்பிரதாயத்தில் சில போது நித்யானந்த பிரபு பூமியில் அவதரிப்பதை பற்றி தவறான கருத்து இருக்கிறது. நித்யானந்த பிரபுவின் உடல் புனிதமானது. ஆனால் அசுரர்கள் பரமபுருஷ பகவானின் உடலை நம்மை போன்ற ஜட பொருள் என்றே கருதுகின்றனர். அவையானந்தி மாமூடா, அறிவில்லாதவர்கள் பகவானின் உன்னதமான வடிவத்தை ஜட பொருள் என்று எள்ளி நகையாடுகின்றார்கள். அப்ப பகவான் எந்த விலங்கா எடுத்தா என்ன விதத்தில் அவர் அவதாரம் எடுத்தாலும் அவர் பகவான் தான், அவருக்கு எந்த குறைவும் இல்லை. ஆனா இவன் இஞ்சன் எள்ளி நகடையாடுறான். மீன் வராக அவதாரத்தில் வந்ததால விலங்கண்டு கூப்பிடுறான். மனித உருவம் எடுத்து வந்தா என்ன எனக்குன்னு எள்ளி நகையாடின மனிதன் உருவத்தில் வந்த பகவான் என்று மதிக்க தெரியாம அவர் தான் பகவான் என்று புரிஞ்சு கொள்ள முடியல. அதே மாதிரி தான் அசுரர்களுக்கு எப்பவுமே பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. பகவான் புரிஞ்சு கொள்ளவும் விட மாட்டார். ஏனென்றா அசுரர்கள் புறவியிலே தான் மேலும் மேலும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, பதம் 3. இப்ப இந்த தரத்துல எல்லாரும் யோகா மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 3. ஓகே. ஆகாய்னம் ஏ அன்யா மஹீம் விமுஷ்டமோ ரவ்ஸ்னஹசாம் விஸ்வசூயம் ஆர்பிதா நா ஸ்வஸ்தி யாஸ்யானாய மமேஷத ஹராதமாஸ்திர சுகராக்துதே. மொழிபெயர்ப்பு. அசுரன் பகவானை அழைத்தான். ஓ தேவர்களில் சிறப்பாக காட்டுப்பன்றியின் வடிவத்தில் இருப்பவரே, நான் கூறுவதை கேளுங்கள். கீழுலகில் வாழ்பவர்களும் இந்த பூமியும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இதை என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது. என்னால் காயம் அடையாதீர்கள். ஹரே கிருஷ்ணா. அப்படி அசுரன் பகவானை அழைக்கிற தேவர்கள் சிறந்தவரே, ஒரு தேவர்களுக்கு சிறந்தவரே அவரை கூப்பிட்டு அவர் காட்டு பண்டி வடிவத்தில் அவர் இருக்கிறதால நான் கூறுறதை நீங்க கேளுங்கோ. விலங்கின மாதிரி தானே, விலங்கு மாதிரி தானே இருக்கிறீங்க, நீங்க கேளுங்கோ. அப்ப கீழுலகத்தில் வாழும் இந்த பூமி எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு எல்லாமே அவையிட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதால நீ என் முலையில நீங்க இது என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது. இந்த பூமியை நீ எடுக்க இயலாது. அங்க கற்போத கடல்ல உண்ட பூமியை வச்சிருக்கிறான்னு எடுக்க முடியாது. என்னால நீ காயமடையாத, நீ போ, உன்னால அதை எடுக்க முடியாதுன்னு பகவானை கூப்பிட்டு அந்த அசுரன் சொல்றான். அப்ப பொருளுரை. ஸ்ரீதார சுவாமி இந்த பதத்திற்கு உரை எழுதும் போது அசுரன் பரமபுருஷ பகவானின் காட்டுப்பன்றி வடிவை கேலி செய்ய விரும்பினாலும் உண்மையில் அவன் அவரை பல பல வார்த்தைகளினால் வழிபடுகிறான் என்று கூறப்படுது. இப்ப பாத்தீங்களா, பகவானே அவன் ஒரு கேளிக்கையான பேச்சில பேசினா கூட பகவானே அவன் எப்படி சொல்றான், பல பல சொற்களாலே அவன் வழிபடுறான் என்றுதான் அங்க சொல்லப்படுது. மாறாக கேலி செய்யறன்னு நினைக்கிறான், மாறாக பகவானை வழிபடுறான் அவன். எடுத்துக்காட்டாக அவன் அவரை வனகோசரா என அழைக்கிறான். வனகோசரா அதன் பொருள் காட்டில் வசிப்பவர் என்பதாகும். வனகோசராண்டேன் வராக அவதாரத்தில் இருக்கிறவர், அப்ப இவர் காட்டில தான் வசிக்கிறவர் என்றதால வனகோசரா. ஆனால் மற்றொரு பொருள் நீரில் பள்ளி கொண்டவர் என்பதற்கு விஷ்ணு நீரில், அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டவர். அதனால் பரமபுருஷ பகவானை இந்த முறையில் சரியாக அழைத்தான் என்றே கொள்ளலாம். அசுரன் அவரை குறிப்பிட்டு உள்நோக்கமின்றி மிருகம் என்று அழைத்தான். முழுமுதற் கடவுள் சிறந்த முனிவர்களாலும் புனிதர்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் தேடப்பட்டவர். அவன் அவரை அஞ்ஞா என்று அழைத்தான். ஸ்ரீதர சுவாமி ஞா என்றால் அறிவு மற்றும் பரமபுருஷ பகவானுக்கு தெரியாமல் எந்த அறிவும் இல்லை என்றும் கூறுகிறார். அதனால் மறைமுகமாக இந்த அசுரன் விஷ்ணு எல்லாம் அறிந்தவர் என்றுதான் கூறினான். தியோன் அவரை சுராதமா என்று அழைத்தான். சுரா என்றால் தேவர்கள், அதமா என்றால் எல்லாவற்றின் தலைவர் என்றும் பொருள்.
அவர் எல்லா தேவர்களுக்கும் தலைவர், அதனால் அவர் எல்லா தேவர்களும் சிறந்தவர். அல்லது பகவான் அசுரன் என் முன்னிலையில் என்ற சொற்றொடரை பயன்படுத்திய போது அதன் பொருள் என்னவென்றால், என் முன்னிலையிலும் உங்களால் இந்த பூமியை முழுவதுமாக எடுத்துச் செல்ல இயலும் என்பதாகும். ஸ்வயஸ்தி யஸ்யாசி, நீங்கள் கருணையுடன் இந்த பூமியை எங்கள் பாதுகாப்பில் இருந்து எடுத்து சென்றால் அன்று எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க இயலாது என்றும் சொல்றான். நம்ம சிறுதார சுவாமி இதுக்கு விளக்கம் கொடுக்குறார். இதுல வார இந்த சமஸ்கிருத சொல்லெழுதல் எல்லாம் இந்த சுலோகத்துக்கு வாரதை தனியாக்கி அதுக்குள்ள விளக்கம் கொடுப்படுது. அப்ப பகவானை அவன் மறைமுகமாக வழிபாட்டு கொண்டிருக்கிறான், போட்டி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாமலே பகவானுக்கு வழிபாடு செய்கிறான் அசுரன். ஓகே, 4 அம்மா வாங்க. துவம் நா வசப்ஞாரா பாவய கிம்ருதோ யோ மாயா கந்த சூரான் பரோச்சி சுசாதித் துவம் யோக மாயா பலம் மல்ப பருஷ்யம் சம்த்யாய மூட பிரமரியோ சுகுருக்ஷுக. ஹரே கிருஷ்ணா. பதம் 4 மொழிபெயர்ப்பு. நீ கயவன், நீ எங்களை கொல்வதற்காக எங்கள் எதிரிகளால் பேணி காக்கப்பட்டாய். மற்றும் நீ சில அசுரர்களை மறைந்திருந்து கொன்றாய். ஓ முட்டாளே, உன் சக்தி எல்லாம் வெறும் மாயம். அதனால் இன்று உன்னை கொல்வதன் மூலம் என் உறவினர்களுக்கு வாழ்வு அளிக்கின்றேன். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே பொருளுரை: கிருஷ்ணா. அசுரன் அபாவாய என்ற சொல்லை பயன்படுத்துகிறான். அதன் பொருள் கொல்வதற்காக என்பதாகும். ஸ்ரீதர கோஸ்வாமி உரைக்கும் போது கொல்லால் என்பது விடுவித்தல் அல்லது வேறு சொற்களில் பிறப்பு இறப்பு உள்ள வழிமுறையை கொல்லால் என்கிறான். அப்ப பகவான் ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவான் இந்த வார்த்தை கொல்லால் என்ற வார்த்தை என்னதுண்டா, இந்த புறப்புறப்பில இருந்து அவன் விடுபட போறான், அதுக்கும் பொருந்தது. அப்ப இறப்பின் வழிமுறையை கொள்கிறார் மற்றும் பகவான் அவர் மறைவாக இருக்கிறார். பகவானது அந்தரங்க சக்தியின் செயல்பாட்டில் எண்ணி பார்க்க இயலாதவை. அப்ப பகவான் இப்ப இவனை கொல்ல என்று சொன்னா இந்த இனி அவர் இவன் பிறப்பு இறப்புண்ட இதுக்குள்ள வர போறது இல்லையன்றதை சொல்லி காட்டுறேன்னு அந்த வார்த்தை சொல்லப்படுது. அது பகவான் அந்தரங்க சக்தியின் மூலம் நடக்குது. ஆனால் சக்தியின் சிறிய வெளிப்பாட்டினால் பகவான் தன் அருளால் அறிவின்மையில் இருந்து ஒன்றை விடுவிக்க முடியும். சூசா என்றால் துன்பங்கள், ஜட உலக வாழ்வின் துன்பங்கள் பகவானுடைய அந்தரங்க யோகமாயா எனப்படும் அந்தரங்க சக்தியினால் தணிக்கப்படுகின்றன. உபநிடதங்களில் சுவேதராசவனத்தில் பராசிய சக்தி விவிதை சொருயேதே என்று சொல்லப்படுகிறது. பகவான் சாதாரண மனிதனின் கண்களுக்கு புலனாகாதவர், ஆனால் அவரின் சக்தி பல வகையிலும் செயல்படுகிறது. அசுரர்கள் காலக்கேட்டினால் பகவான் தன்னை மறைத்து கொண்டு தன் மாயா சக்தியினால் செயல்படுகிறார் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் பகவானை கண்டுவிட்டால் பார்த்தவுடனேயே அவரை கொல்ல முடியும் என்று நினைக்கின்றார்கள். அசுரர்கள் என்ன பகவான் தன் மாயா சக்தியால மறைச்சு தங்களுக்கு கண்ணுக்கு முன்னால தெரியாம இருக்குண்டு பகவானை தங்கட கண்ணுக்கு முன்னால கண்டுட்டா தாங்க கொண்டுடுவோம் நினைக்கினே அசுரர்கள். அப்ப இரணியாட்சன் அவ்வாறு நினைத்தான். அவன் பகவானிடம் அறைகூவல் விடுத்தான். நீங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு மிக பெரிய கேட்டை செய்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் மறைந்து கொண்டு தேவர்களின் துணையுடன் பல வழிகளிலும் எங்கள் உறவினர்களை கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இவன் என்ன சொல்றான், நீங்க மறைஞ்சு கொண்டிருந்து தேவர்களின் உதவியால தான் எங்களோட உறவினர்களை எல்லாரையும் கொண்டிருக்கிறீர்கள் என்று அசுரர்கள் இவன் சொல்றான். உண்மையில பகவான் யாரையும் கொள்றான்னா பகவானுக்கு இதன் உதவி தேவையா? இல்ல, பகவானுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆனா இந்த அசுரன் அப்படி இணைக்கிறான். இவர் பயந்து இவர் தேவர்களின் உதவியோட தான் தங்களோட உறவினர்களை அழிச்சிருக்கிறார் என்று. உங்களை நான் விடப் போவதில்லை. நான் உங்களை கொன்று உங்கள் மாயையின் குற்றச் செயலிலிருந்து என் உறவினர்களை காப்பாற்றுவேன். அசுரர்கள் சொற்களாலும் தத்துவத்தினாலும் பகவானை கொல்வதில் ஆர்வம் காட்டுவது மட்டுமின்றி ஜட உலகம், அதாவது உலகம், உடல் பலத்தினால் ஜட உலகின் உயிர் போக்கு ஆயுதங்களால் பகவானை கொல்ல முடியும் என்றும் நினைக்கின்றனர். இப்ப பகவானுக்கு ஜட உடல் இல்லை, பகவானை கொல்ல வீழால முடியாது. இவை என்ன நினைக்கின, பகவானை தாங்க கொன்ற ஆர்வத்திலேயே இருக்கின அசுரர்கள் எப்பவுமே. கம்சன், ராவணன்
இரண்யகசிப்பு போன்றவர்கள் பகவானை கொல்லும் அளவிற்கு தங்களை சக்தி படைத்தவர்களாக எண்ணினார்கள். அசுரர்கள் பகவான் தம்முடைய பலவித சக்திகளினால் மிகவும் அற்புதமாக வேலை செய்ய இயலும் என்பதையும், எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து கொண்டே தன் நிலையை இருப்பிடமாக்கி கோகுல பிருந்தாவனம் இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள இயலாதவர். அசுரர்களுக்கு தெரியல பகவான் எங்கே இருந்தாலும் திறமாக அவரால் வேலை செய்ய முடியும். அவர் இருக்கிற இடமெல்லாம் கோலோக பிருந்தாவனமாகவும் அவரால் முடியும். அவர் தான் வந்து கொல்ல வேணுமண்டில்லை, அவர் இணைச்சாலே அவரை தன்னுடைய ஆயுதத்தை விட்டே கொண்டுடுவார், அல்ல தன்னுடைய சகாக்களை விட்டு கொண்டுடுவார். ஆனால் அசுரர்களுக்கின தங்களுக்கு பயந்து அவர் மறைஞ்சிருக்கிறார். அவர் மாயா சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையில யோக மாயால மறைச்சுத்தான் இருக்கிறார். அசுரர்களுக்கு எப்போவுமே பகவான் தன்னை வழிகாட்டுவது இல்லை. 5 கமலா மதாஜ். ஹரே கிருஷ்ணா. தபி சம்ஸ்திதோ கதயா சீர்ஷன்ய அஸ்மத் புஜஜுதஜாத் சே சதுஜம் பலிம் ஹரந்தர் ஜர்ஷோ சேஷதவா ஸ்வயம் சர்வேன பவிஷ்யந்தியமூலா. ஹரே கிருஷ்ணா. அசுரத்துடன் தான் என் கையினால் கலட்டி எறியப்பட்ட கதையினால் உன் மண்டையோடு நொறுங்கி நீ கொல்லப்பட்டு விழும்போது பக்தியினால் உனக்கு வேள்வியும் நைவேத்தியமும் தேவர்களும் முனிவர்களும் வேறற்ற மரங்கள் போல் தானாகவே விழுந்து விடுவார்கள். எப்படி பொருளுரை. மறைநூல்களில் பரிந்துரைக்கப்பட்ட குறிப்பிட்ட வழிகளில் பக்தர்கள் பகவானை வழிபடும் போது அசுரர்கள் மிகவும் அமைதி குலைந்து காணப்படுகிறார்கள். தேவர்கள் பகவானை போற்றி புகழும் போது அசுரர்களுக்கு அதை பொறுக்காது, அவை மனம் விளைநிக்கின. அப்ப வேத புத்தகங்களில் முன் அனுபவமற்ற பக்தர்கள் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவையாவன பகவானின் திருநாமங்களை கேட்டலும் உச்சரித்தலும், எப்பொழுதும் அவர் நினைவாக இருத்தல், கோயில்களில் உள்ள பகவானின் அவதார வடிவங்களை வணங்கி மணிகளை கொண்டு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 என்று உச்சரித்தாலும் மத்திய உலகில் முழு அமைதி பெற முடியும். இப்ப 9 விதமான பத்தியை கொடுத்திருக்கு. இந்த அசுரர்களுக்கு பக்தர் அல்லாதவர்களுக்கு படிப்படியா பத்தியில முன்னேறி வாரதுக்கு 9 விதமான பத்தி சேவை கொடுத்திருக்குது. பகவானை பற்றி கேட்க வேணும், பகவான் என்ற திருநாமங்களை கேட்கறது, பகவானை பற்றி நாமங்களை உச்சரிக்கிறது, அவர் நினைவிலே இருக்கிறது, கோயில்ல சேவை செய்கிறது. அதன் மூலம் பகவானை மறக்காம இருக்க முடியும், பத்தியிலும் முன்னேறி வர முடியும். அப்ப அதன் மூலம் அமைதியும் பெற முடியும் பகவான நாமத்தை சொல்றதன் மூலம். அப்ப தெய்வத்தன்மை உள்ளவர்களை அதிகரிக்கின்ற கிருஷ்ணா உணர்வு நிலையை செயல்களில் ஈடுபடுத்துவதும் ஆகும். அசுரர்கள் இப்படிப்பட்ட செயலை விரும்புவதில்லை. அப்ப இந்த அசுரர்களுக்கு இது பிடிக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு அசுரர்களுக்கு பகவானை பற்றி நாமங்கள் சொல்லவோ கோயில்ல சேவை செய்யவோ எதுவுமே அசுரர்களுக்கு பிடிக்காது. நாமத்தை காதாலும் கூட அவர்களால் கேட்க முடியாது. அவர்கள் எப்போதும் பகவானிடம் அவர் பக்தர்களிடமும் பொறாண்மை கொண்டவர்கள். அந்த அசுரர்களுக்கு பகவானும் சரி பகவான் பக்தர்களுமே பொறாண்மையில தான் இருப்பின. அப்ப கோயிலுக்கு சென்று வழிபடுதல் கூடாது. ஆனால் புலன்களின் திருப்திக்காக ஜட உலக முன்னேற்றங்களை உருவாக்குதல் என்கின்ற அவர்களின் பிரச்சாரம் எப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அப்ப இவை என்ன செய்யணும்? கோயில்களுக்கு போகக்கூடாது, பகவானை வழிபடக்கூடாது, பொருளாதார விதத்துல புலன்களை திருப்திப்படுத்துவோம் என்ற அந்த பிரச்சாரத்திலே அவை எப்போவுமே உருவாக்குதல் என்கின்ற அவர்களின் பிரச்சாரம் எப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அசுரனான இரண்யாட்சன் பகவானை நேருக்கு நேர் பார்த்தவுடன் தன் சக்தி வாய்ந்த கதையினால் பரமபுருஷ பகவானை கொல்வதன் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு காண விரும்பினான். வேறில்லாத மரம் என்று அசுரனால் இங்கு குறிப்பிடப்பட்டது மிகவும் முக்கியமானது. வேறில்லாத மரம் என்று சொல்றான்? பகவானை பார்த்து சொல்றான். பக்தர்கள் பகவானையே எல்லாவற்றுக்கும் வேறென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். உடல் உறுப்புகளுக்கு சக்தி தரும் புறப்படமாக வயிறு உள்ளது போல் ஜட புனித உலகங்களுக்கு சக்தி தரும் மூல புறப்படமாக பகவான் உள்ளார் என்பது அவர்களுக்கு எடுத்துக்காட்டாகும். எனவே உடல் உறுப்புகளை திருப்தி செய்ய வயிற்று உணவு அளிப்பது போல் கிருஷ்ணரை பற்றி விழிப்புணர்வு அல்லது கிருஷ்ணரிடம் அன்பு கொள்வது எல்லா மகிழ்ச்சிக்கும் உரிய காரணங்களை திருப்தி செய்ய உயர்ந்த வழியாகும். தீயோன் இந்த மூலத்தை வேருடன் அளிக்க விரும்பினான். ஏனென்றால் இந்த வேர் பகவான் கண்காணிக்கப்பட்டால்
பகவானின் பக்தர்களின் செயல்பாடுகள் தானாகவே நின்றுவிடும். அவன் என்ன நினைக்கிறான், இந்த அசுர சமுதாயம் இப்படித்தான் நினைக்கும், வேரோட அதை பிடுங்கி அழிச்சிட்டா அதை பின்பற்றார்கள் அங்க பக்தர்களும் அங்க இந்த அது அவன் செயல்பாடு நின்றுடுமென்று அவன் நினைக்கிறான். பகவானை அழிச்சா அசுரன் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் திருப்தி அடைவான். அவனுக்கு அழிச்சா சந்தோஷமா இருக்கும். அசுரர்கள் தங்களின் மனநிறைவுக்காக எப்போதும் பகவானற்ற சமுதாயத்தை கொள்வதில் ஆர்வமுடையவர்கள். ஸ்ரீதர சுவாமியின் கூற்றுப்படி பரமபுருஷ பகவானால் அசுரனின் கதாயுதம் பறிக்கப்பட்டால் அனுபவமற்ற, அதாவது புதிய பக்தர்கள் மட்டுமில்லாமல் பழைய அறிவு கூர்மையுடைய பக்தர்களும் மிகவும் திருப்தி அடைவார்கள் என்று இந்த பதம் பொருள் தருகிறது. அப்ப என்னென்று சொல்லப்படுதுண்டா, அசுரனின் கதாயுதம் பறிக்கப்பட்டால் அனுபவமற்ற புதிய பக்தர்கள் மட்டுமில்லாமல் பழைய அறிவு கூர்மையுடைய பக்தர்களும் மிகவும் திருப்தி அடைவார்கள் என்று இந்த பதம் பொருள் தருகிறது. அப்ப அசுரனை அழிக்கணும். அசுரர்களை அழிச்சா பக்தர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு அசுரனால பக்தர்கள் எப்பவுமே கதி கலங்கி போய் நிற்கிறது. இப்ப தேவர்கள் அந்த நிலையில இருக்கினேன் இந்த அசுரனால. அப்ப தேவர்களை காத்து இந்த அசுரர்களை பகவான் அழிப்பார் அந்த இடத்துல. ஓகே, 6 நிர்மலாமா, கரேஷ்ணா, நிர்மலாமா. ஓகே, யோகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சதும்ய பதம் 6. சாத்தும்ய மாரோ ரிது ருக்த தோம ரை சம்ஸ்ட்ராக்டு காமு பலஷ்ய வீதாம் தோதம் ரிரஹாத் அம்புமத்யாத் ஹராஹாதி ஷகரேனுர் யதே பாகரே கிருஷ்ணா. பகரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: அசுரனின் அம்பு போல் தைக்கும் தீய சொற்களால் பகவான் வேதனைப்பட்ட பொழுதிலும் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார். ஆனால் அவருடைய கொம்புகளின் நுனியில் இருந்த பூமி அச்சப்படுவதைக் கண்டு ஒரு யானை தன் பெண் யானையுடன் ஒரு முதலையால் தாக்கப்படும் பொழுது எவ்வாறு வீறிட்டு கொண்டு எழுமோ அதுபோல் அவர் நீரில் இருந்து எழும்பினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை: மாயாவாத தத்துவவாதியால் பகவானுக்கு உணர்வுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள இயலாது. பகவான் யாரேனும் அவரை வழிபடும் போது திருப்தி அடைவார். அதுபோல் யாரேனும் பகவானை இகழ்ந்துரைத்தாலோ அல்லது அவரை தீய பெயர்களால் அழைத்தாலோ பகவான் அது திருப்தி அடைவார். பாருங்க, அவரை யாரென்றாலும் புகழ்ந்து பேசினால் அவர் என்ன சொல்றார், பகவான் யாரேனும் அவரை வழிபடும் போது திருப்தி அடைகிறார், அவரை வழிபடாதவையை கண்டு அது திருப்தி அடைகிறார் பகவான். அப்ப பரமபுருஷ பகவான் தீயோர்களான மாயாவாத தத்துவவாதிகளால் இகழப்படுகின்றனர். அவர்கள் பகவானுக்கு தலை இல்லை, வடிவமில்லை, வாழும் தன்மை இல்லை, கால்கள் இல்லை, கைகளோ அல்லது புற உறுப்புகளோ இல்லை என்கிறார்கள். அத்தோடு மட்டுமின்றி அவர்கள் பகவான் இறந்தவர் அல்லது முடமானவர் என்கிறார்கள். பரமபுருஷ பகவானை பற்றிய இந்த எல்லா தவறான கருத்துக்களும் அவருக்கு அது திருப்தியை தரும் மூலமாகும். அவர் இத்தகைய நாத்திக வர்ணனைகளால் எப்போதும் மகிழ்வதில்லை. இந்த விஷயத்தில் தீயோர்களின் துளைத்தெடுக்கும் சொற்களால் பகவான் வருத்தப்பட்டாலும் அவருடைய பக்தர்களாகிய தேவர்களின் திருப்திக்காக அவர் பூமியை இடரில் இருந்து நீக்கினார். பகவானின் நம்மை போன்ற மென்மையான உணர்ச்சி மிக்கவர் என்பது முடிவு. அவர் நம்முடைய வழிபாட்டால் திருப்தி அடைகிறார். அவருக்கு எதிரான நம்முடைய கொடிய வார்த்தைகளால் அது திருப்தி அடைகிறார். அவருடைய பக்தர்களும் பாதுகாப்பு தருவதற்காக அவர் நாத்தியர்களின் அவமதிப்பு மிக்க வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிறார். அப்ப பகவானை அவமதிக்கிறதால பகவான் அதை வேதனையா இருந்தாலும் அதை பொறுத்து கொள்றார். யாருக்காக? பக்தர்களுக்காக பொறுத்து கொண்டு இந்த அசுரர்கள்ல இருந்து பக்தர்களை பகவான் எப்பவுமே காப்பாற்றுகிறார். அது மட்டுமில்லை, இந்த அசுரர்கள் பகவானை நிந்திக்கும் போது அவதூறா பேசும்போது அது திருப்தி அடைகிறார் பகவான். அது திருப்தி அடைஞ்சாரண்டா இவைகளுக்கு பகவான் எந்த பரிவும் காட்ட போறதில்லை. இவன் மேலும் மேலும் அசுர இனத்திலேயே தள்ளுவன் என்று பகவான் பகவத்கீதையில சொல்லுகிறார். தன்னுடைய பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறது தான் பகவானுடைய வேலை. 7 வந்து யோகா மாதாஜி வரீங்களா? ஹரே கிருஷ்ணா. சுரேஷ். தம் நிகர்ஷராத்தம் சலீலாதர் நுத்ருதே ஹிரண்ய கோஷாத்கிருதம் யதாச யஸ்ய காரலதம் தரோதனி நிவேத பிரவித்தத ஹிரியாம்
किं तवत्यां विहर्किदम्. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தங்கமான முடியை கொண்ட தலையும் தங்கமயமான முடிய கொண்ட தலையும் பயம் தரும் கொம்புகளும் உடைய அசுரன் முதலை யானையை துரத்துவது போல நீரிலிருந்து எழும் பகவானை துரத்தினான். இடிபோல் முழங்கிக் கொண்டு அவன் கூறினான், அறைகூவல் விடுக்கின்ற எதிரியின் முன்னால் இருந்து ஓட உனக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கமற்ற உயிரினங்களுக்கு பலி என்று எதுவும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. பகவான் பூமியை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டு அதை விடுவிப்பதற்காக நீரிலிருந்து வெளியில் வந்த பொழுது அசுரன் அவரை அவமதிப்பு மிக்க சொற்களால் கேலி செய்தான். ஆனால் பகவான் தன் கடமையை உணர்ந்தவராதலினால் இதை குறித்து கவலைப்படவில்லை. கடமை உணர்வு மிக்கவர்களுக்கு பயப்படுவதற்கு ஏதுமில்லை. அதுபோல் சக்தி உள்ளவர்களால் எதிரியின் கேலிக்கோ அல்லது இரக்கமற்ற சொற்களுக்கோ அச்சம் ஏற்படுவதில்லை. பகவான் யாரிடமும் பயப்படுவதற்கு ஏதுமில்லை. ஆயினும் அவர் அவருடைய எதிரியை புறக்கணிப்பதன் மூலம் கருணை காட்டினார். அவர் வெளிப்படையாக அறைகூவலிலிருந்து விலகிவிட்டாலும் அது பூமியை பேரிடரில் இருந்து காப்பதற்காக அவர் இரண்யாட்சனின் கேலி மிகுந்த சொற்களை பொறுத்து கொண்டான். அந்த இடத்துல அவன் அவ்வளவு அவமதிச்சாலும் அவர் பகவான் என்ன செய்யறார்? பூமியை கொண்டு வரணும். பூமியை கொண்டு அவன் கடல்ல வச்சிருக்கிறான். பூமியை வெளியில கொண்டு வரதுக்காக இந்த அசுரன் சொல்லில இருந்து அவர் எல்லாத்தையும் பொறுத்து கொள்றார். சரியான நேரம் பிறகு அவர் யுத்தம் செய்வார். இப்ப அவன் உடனம் எடுத்தோடனே யுத்தத்துக்கு போனா பூமியை கொண்டு வரணும். பூமியை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த வராக அவதாரம் எடுத்து தண்ணிக்குள்ள போறார். இப்ப அந்த அசுரன் செயல், அவன் குணங்கள், அவனுடைய கதைகள், அசுரர்கள் எப்படி இருப்பின என்றதுகளை எல்லாத்தையும் இதுல பார்க்கக்கூடியதா இருக்குது. 23 அருண்மொழி மாதாச்சி வாசிங்கோ. பதம் 8. சலிலஷ்ய கோசரே வின்யஷ்ய தஷ்யாமததாத்ஸ்வவ சத்வம் அபிஷ்டுதோ விஸ்வஸ்ருயா ரசூர்ணைர் பூரியமானோ விபுதக பஸ்தோரேக. மொழிபெயர்ப்பு. தேவத்திரான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் பகவான் பூமியை நீரின் மேற்பரப்பில் தன்னுடைய பார்வைக்குள் வைத்து தன்னுடைய சக்தியை நீரின் மேல் மிதக்கும் சக்தியாக மாற்றி அவளுக்கு அதை கொடுத்தார். எதிரி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்டத்தை படைப்பவராகிய பிரம்மா பகவானை போற்றினர். மற்ற தேவர்கள் அவர் மீது பூமாறி பொழிந்தார்கள். நன்றி மாதாஜி. நன்றி பொருளுரை. அசுரர்கள் பரமபுருஷ பகவான் பூமியை எவ்வாறு நீரில் மிதக்க விட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பகவானின் பக்தர்களுக்கு இது ஒரு அதிசயமான செயல் அல்ல. பூமி மட்டுமல்ல, ஆனால் பல பல லட்சக்கணக்கான கோள்கள் காற்றில் மிதக்கின்றன. இந்த மிதக்கும் சக்தி பகவானால் அவைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதைவிட முடிவான விளக்கம் இல்லை. உலகத்தவர் கோள்கள் மிதப்பது புவியீர்ப்பு விசையினால் என்று விளக்க முடியும். ஆனால் புவியீர்ப்பு விசை பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் அல்லது வழிகாட்டலின் கீழ் இயங்குகிறது. பகவத்கீதையின் கூற்று பகவானின் ஆற்றலை உறுதிப்படுத்துகிறது. அதாவது ஜட உலக சட்டங்கள் அல்லது இயற்கை விதிகள், கதிரவன் மண்டலத்தின் வளர்ச்சி, காப்பு, உற்பத்தி, படிப்படியான வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் பின்னால் இறைவனின் வழிகாட்டுதல் இருக்கிறது. பிரம்மாவை தலைவராக கொண்ட தேவரால் மட்டுமே பகவானின் செயல்பாடுகளை போற்ற முடியும். அதனால் அவர்கள் பகவான் அசாதாரணமான வீரத்தினால் பூமியை நீரின் மேல் மட்டத்தில் வைத்ததும் அவர்கள் எல்லாம் கடந்த இந்த தத்துவ செயலை பாராட்டும் வகையில் அவர் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். பிரம்மா உட்பட தேவர்கள் எல்லாரும் பகவானுக்கு மலர் மாலை மேலே இருந்து மலர்களாலே அவருக்கு போட்டு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன முக்கியம் வேண்டா பாருங்க, பகவான் பூமியை நீரின் மேற்பரப்பில் தன்னுடைய பார்வைக்குள் வைத்து தன்னுடைய சக்தியை நீரின் மேல் மிதக்கும் சக்தியாக மாற்றி அவளுக்கு அதை கொடுத்தார். அப்ப பூமியிலே தண்ணியிலே தாழாம அந்த இடத்துல அதை கொடுக்குறார். அதுக்கெல்லாம் சக்தியை பகவான் தான் கொடுக்குறாரு. அது மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது, எண்ணற்ற கிரகங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் காற்றுல
நீரில மிதந்து கொண்டிருக்குது, தண்ணியில மிதந்து கொண்டிருக்குண்டா அந்த சக்தியை பகவான் கொடுக்குறார். பகவான் சக்தியால தான் இந்தலாமே நடந்து கொண்டிருக்குது என்றதை அசுரர்கள் மறந்து போவின. மூடர்கள் நாத்தியர்களுக்கு தெரியாது பகவானுடைய பெருமையும் புகழும். பகவானுடைய சக்தி இல்லையண்டா ஒரு நிமிஷத்துல கூட எதுவும் நடக்க முடியும், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பகவானால தான் இது செயல்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் அவர் சக்தியை கொடுக்குறார். அவருடைய யோகமாயின் மூலம், அந்தரங்க சக்தியின் மூலம் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பகவான் வீட்டிருக்கிறார். எல்லாரும் என்ன செய்யணுன்றதையும் பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே வாஞ்ச கிருஷ்ணா. கல்பத்தரிசியா கிருபா சிந்து ஏவசா பதிதானாம் பாவனோபியோ வைஷ்ணவோபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. ஹரே நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. கிருஷ்ணா.